ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ல் நான் வந்து புதுசாக ஒரு 2 சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க 2 ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா, நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிபிஎஃப், என்னோடய பையன் பேரில் நான் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்எஸ், அதாவது இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமு. அதில் எப்படி நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த 2 ஸ்கீமை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் தான் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கேன். பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, இன்னொன்று எஸ்சிஎஸ்எஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எஸ்சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா 8.2 கொடுக்குறாங்க. 8.2% அப்படிங்கிறது செல்வமகள் சேமிப்பு திட்டம் எஸ்எஸ்ஏக்கு தான் 8.2 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதே அளவுக்கு அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஸ்லிப் ஒன்று ஒட்டியிருந்தாங்க, அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பிபிஎஃப் பற்றி சொல்லிடுறேன். பிபிஎஃப்பில் வந்து மந்த்லி வந்து 1000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி ஸ்கீமில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இயர்லி வந்து ஒரு 12,000 கட்டுற மாதிரி, மந்த்லி 1000 கட்டுற மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா பிபிஎஃப்க்கு வந்து 15 இயர்ஸு, கொஞ்சம் லாங் டேர்ம் தான். என்னோடய பையனுக்கு வந்து இப்போ தான் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஒரு 15 இயர்ஸ் ஸ்கீம் நான் போட்டேன் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ், அவனோட ஒரு 20th ஏஜில் அவனுக்கு வந்து இந்த அமௌண்ட் அவன் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 12,000 ரூபாய் அப்படின்னா 15 வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நான் கட்டுற அந்த 1,80,000 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா, இந்த 15 வருஷத்தில் 1,45,457 ரூபாய் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்க வந்து தராங்க. நான் கட்டியிருக்கிற அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 3/4 மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, இதோட மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ, மொத்தமாக நான் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்து ரிட்டர்ன்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3,25,457 ரூபாய் கிடைக்கும். இது வந்து நான் வந்து அவனோட ஃப்யூச்சர் பிளானுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அவனுக்கு வந்து கொஞ்சம் எஜுகேஷன் போகும்போது, ஹையர் எஜுகேஷன்லாம் போகும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 20th ஏஜ் அப்படிங்கும்போது அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் இந்த ஸ்கீமில் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்எஸ், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான சேவிங்ஸ் ஸ்கீம். இது வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இவங்க வந்து 1000லேருந்து 15 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இவங்களோட டென்யூர் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னா 5 வருஷம். இதுவே ஒரு வேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போடுறாங்க, 2 பேர் சேர்ந்து போடுறாங்க அப்படின்னா 30 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும், அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கையிலேயே அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம தேவைப்பட்டால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை போய் நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு குவார்ட்டருக்கு 3 months ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரியே தான் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது, நான் வந்து அதை பேங்க்கில் போடுறதுக்கு பதிலாக, எஃப்டியில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எஸ்சிஎஸ்எஸில் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு 4,100 ரூபாய் அவங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு 4,000 அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த 4,000 வச்சு அவங்களோட செலவுக்கெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீமு. இதில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய அம்மாவோட அக்கௌண்ட்டில் வந்து 1 lakh நான் வந்து இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கேன். 1 lakh டெபாசிட் பண்ணிவிட்டு, ஆனால் என்னோட பேர் கிடையாது, என்னோடய அம்மாவோட பேரில். ஏன்னா எனக்கு வந்து சீனியர் சிட்டிசன் வராது இல்லையா, ஸோ எங்கள் அம்மாவோட பேரில் தான் நான் பண்ணியிருக்கேன். அவங்க பேரில் 1 lakh நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 months ஒன்ஸ் எனக்கு வந்து 2,050 ரூபாய் வரும். நான் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் பண்ணியிருக்கேன். இதுவே ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நான் வந்து 1 lakh தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எவ்ரி 3 months வந்து 2,050 ரூபாய் கிடைக்கும். அப்போ இயர்லி எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8,200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். அப்போது 5 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய் எனக்கு இந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்லேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் இப்போது என் பையனுக்கு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் இந்த எஸ்சிஎஸ்எஸும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் கிடைக்கக்கூடிய அதாவது எஸ்சிஎஸ்எஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து பிபிஎஃப்ல கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இயர்லி நான் வந்து இப்போ ஒரு 12,000 கட்டணும் பிபிஎஃப்க்கு. மாதம் 1,000 அப்படின்னா 12,000 கட்டணும். எனக்கு அதில் 8,200 இந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்லேருந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ அப்போ நான் அந்த 12,000ல 8,000 எனக்கு அதுலேருந்து கிடச்சிருச்சுன்னா மீதி 3,800 நான் கட்டினா போதும். இயர்லி பிபிஎஃப்க்கு நான் 5 வருஷத்துக்கு வெறும் 3,800 இயர்லி கட்டினா போதும். ஸோ அப்போது 5 வருஷத்தில் நான் எவ்வளோ கட்டியிருக்கணும் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்க்கு மட்டும் நான் 60,000 கட்டியிருக்கணும். இயர்லி 12,000 அப்படின்னா நான் 5 இயர்ஸ்க்கு 60,000 கட்டியிருக்கணும். அதில் 41,000 வந்து எனக்கு எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுது. ஸோ அதை நான் கட்டிட்டேன்னா மீதி நான் வெறும் 19,000 கட்டினா போதும் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு. இப்போது நான் எஸ்சிஎஸ்எஸ்ல போட்டிருக்கக்கூடிய அந்த 1 lakh எனக்கு அப்படியே தான் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் 41,000 நான் வந்து பிபிஎஃப்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா ஆக்சுவலி இதுவே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான். எஸ்சிஎஸ்எஸோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அப்படியே நான் பிபிஎஃப்ல கட்டும்போது எனக்கு அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா இந்த 41,000க்கு 43,660 எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் 15 வருஷத்துக்கு 41,000க்கு 43,660 கிடைக்குது. ஸோ நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து 1 lakh தான். அந்த 1 lakh எனக்கு அப்படியே 5 வருஷம் கழித்து எனக்கு திரும்பி கிடச்சிரும். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அப்படியே இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. ஸோ எனக்கு வந்து 84,660 rupees எனக்கு கிடைக்கும். 15 வருஷம் கழித்து எனக்கு 84,660 எஸ்சிஎஸ் அமௌண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மூலமாக மட்டும் எனக்கு கிடைக்கும். இதுவே இப்போ நான் அந்த 1 lakh rupees வந்து நான் எஃப்டியில் போட்டிருந்தேன் அப்படின்னா எஸ்பிஐயில் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு 6.7% கொடுக்குறாங்க. அதே மாதிரி கனரா பேங்க்கில் வந்து 6.5% கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த எஸ்சிஎஸ்எஸ் தான் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே தான் எனக்கு 5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 41,000 கிடைக்குது. எஸ்பிஐயில் வந்து 33,500 கிடைக்கும். அதே மாதிரி கனரா பேங்க்கில் வந்து 32,500 கிடைக்கும். இதெல்லாம் விட ஒரு 8,000 9,000 மேலே வந்து எனக்கு இந்த எஸ்சிஎஸ்எஸ்ல கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து நியூ இயரில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 2 சேவிங் ஸ்கீம். ஒன்று பிபிஎஃப், இன்னொன்று எஸ்சிஎஸ்எஸ். 2ல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த சேவிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை விட வேறு எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஐடியா கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இயர் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கையில் கொஞ்சம் பல்க் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பர்டிகுலராக இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.